பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுத்தேன். சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, உன் மன விருப்பத்தை நான் செய்யப்படுறேன், உனக்காக உன்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். மன விருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மன விருப்பம் இருக்கு. நமக்கு ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு சொந்தமா வீடு இருந்தா நல்லா இருக்குமே, நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் இல்லாம நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும் ரொம்ப ஆசையா இருக்குப்பா, இதெல்லாம் எப்பப்பா எனக்கு கிடைக்கும்னு சொல்லி சில காரியங்கள் நம்ம உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைப்படுது. அது எல்லாமே மனவிருப்பம் தான். அது எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்காக செய்யறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. ஏசப்பா நமக்கு செய்யணும்னா நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்காராமா. அப்போ நீங்க ஜெபம் பண்ற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்க்கீங்க, நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. யாக்கோபு சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தல் உங்களை விடமாட்டேன் ஆண்டவர் சொல்லி கால புத்தினே கெஞ்சுறாரு. உங்களை கால புத்தினை கெஞ்ச சொல்லல, நீங்க ஜெபம் பண்ணாலே நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க.